உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன அந்த ரூம்லயும் யாரையும் காணோம்? எங்க போயிருப்பாங்க? நில்லுங்க. என்ன என்னாச்சு? மா, யாராவது இருக்காங்களா? தர்ஷினி ரூம்லயும் யாரும் இல்லம்மா. மேலையும் பார்த்துட்டோம், வீடு முழுக்க யாரையுமே காணோமே. எங்கடா போயிருப்பாங்க? வழக்கமா இந்த வளர்மதி வீட்டையே தான் சுத்தி சுத்தி வருவா. இன்னைக்கு அவளையும் காணோம். யார் அந்த வளர்மதி? யோ, உங்க வைஃப் யா? ஓ, உங்க வைஃபா? மா, என்னம்மா இவரு? யோ, என் வைஃப் இல்லையா, உங்களோட வைஃப். இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. என் வைஃபா? மா, நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப என்னதான் பண்றது? முதல்ல சித்தார்த்தும் ராணியை மட்டும்தான் காணாம போனாங்க. பாக்கி எல்லாரும் வீட்ல இருந்தாங்க. இப்ப என்னடானா வீட்ல யாருமே இல்ல. அப்படின்னா ஏதோ நமக்கு தெரியாம இந்த வீட்ல இருக்கிறவங்களா ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜார்ஜினி அக்கா கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லிடலாம். அப்பதான் என்ன நடந்ததுன்னு அந்த அக்கா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னேனேம்மா, அந்த ராணி பயங்கரமான ஆளுன்னு. எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போயிட்டா. எல்லாம் போச்சே. சரிம்மா, இப்ப என்னதான் பண்றது? சரி வாங்க, எல்லாரும் போய் ரூமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாம். ஷோ, போங்க. போயா. எந்த இடம் இது? தாமரை, தாமரை, எந்திரிமா. தாமரை, நாம எங்க இருக்கோம்? எந்திரி தாமரை. ஐயோ அம்மா, அம்மா, இது என்னடானே தெரியலையே, ஒரே இருட்டாகுது. அக்காக்கு வர ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போகணும்ல. ஏய் இரு டென்ஷன் ஆகாத, பாக்குறேன். எங்க என்னதாங்க ஆச்சு? என்னன்னு தெரியல மல்லிகா, இரு. எங்க பேசாம நம்ம ஆட்டோல போயிடலாம், வாங்க. சரி வா போவோம். சீக்கிரம் வாங்க வாங்க. நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும். துர்கா காளி, ஜெய் மா காளி. ஓம் ஹ்ரீம் ஜெய் காளி. மல்லிகா, மல்லிகா, எழுந்துரு மல்லிகா. மல்லிகா, எழுந்துரு. எங்க என்னங்க இந்த இடம் ஒரே இருட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி வா, நம்ம முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். ஏங்க, நம்ம திரும்ப திரும்ப ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். ஒரே இருட்டா வேற இருக்கு மல்லிகா, ஒண்ணுமே தெரியல. ஏதோ இங்கதான் பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுங்க. அக்காக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னாங்க. நீ முதல்ல உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணு. போன இங்க இருக்கு. நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. சரி, சித்தார்த் அண்ணனுக்காவது கால் பண்ணு. அவருக்கும் நாட் ரீச்சபிள் தாங்க வருது. சரி, உங்க அம்மாவுக்காவது கால் பண்ணு. என்னங்க, இந்த நம்பரும் நாட் ரீச்சபிள் தான் வருது. ரெண்டு பேரோட நம்பரும் போக மாட்டேங்குது. அந்த ஐயா சொன்ன மாதிரி
எல்லாருக்கும் ஏதாச்சும் ஆபத்து வந்துருச்சா? ஐயோ, யாரு? யாருப்பா? எதுக்காக இப்படி பண்றீங்க? யாரு? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்களே. எங்களுக்கு பயமா இருக்கு. யாரு பேசுறது? என் பேரனுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க அவரை போய் பார்க்கணும். ஐயோ, யாருப்பா இப்படி எல்லாம் பண்றது? ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவு உங்களை தேடி வரப்போகுது. ஐயோ, இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன் இந்த பதட்டம்? அதனால கடைசியா கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமாயிருங்க. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி எல்லாம் பண்றீங்க? விடமாட்டேன். ஆ? உங்களை யாரையும் நான் விட மாட்டேன். ஐயோ, உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் மண்ணோட மண்ணா போக போகுது. உங்களை எல்லாம் புதைக்காம இந்த ருத்ரா விட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி செய்யல, என் பேரு ருத்ரா இல்ல. ருத்ராவா? யார் இந்த ருத்ரா? எனக்கு என்ன தெரியும்பா? ஐயோ, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? தெரியலையே. அப்பா, பயமா இருக்குப்பா. இதுதான் ராணியா? இன்னும் மத்தவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தவே இல்லை. ஆமா, இவர் பெரிய அமெரிக்க அதிபர். எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சு அறிமுகப்படுத்துறாங்க. பேசாம வாய மூடிட்டுருங்க. ச்சே. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும்மா. ஆனா ஒரு விஷயமா, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா நீங்க சொன்னீங்களே ஒரு பொய். அடேங்கப்பா, இந்த மாதிரி ஒரு உலக மகா புழுக நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லம்மா. யாருக்கு தெரியும்? நான் எப்பவோ எங்கேயோ ஒரு வீடியோல பார்த்தது. சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே நான் அடிச்சு விட்டேன். அவ்வளவுதான். வாடா போலாம். மாமா ஒரு நிமிஷம். நாம பேசும்போது ராணி நம்மள பாக்குறத விட பொம்மையை தான் அதிகமா பார்த்தா. ஒருவேளை அவளுக்கு டவுட் வந்திருக்கு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வந்திருக்காதுடா. தெரியாதா? அப்போ நான் போய் ராணி கிட்ட சொல்லிட்டு யோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மாரியா. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க போறேன் பாரு. நான் தான் ஏற்கனவே செத்துட்டேன். ஐயோ, நீயும் வா, ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடலாம். என்னது செத்து செத்து விளையாடலாமா? யோ மாமா, எங்க இருந்தியா நீ வந்த? உன்னை பார்த்தாலே பயமா இருக்குயா. யோ ப்ளீஸ்யா, இந்த பொம்மையை செஞ்சு நம்ம கிட்ட கொடுத்தது அந்த ஜார்ஜினியா தானு 3 பேருக்கு தான் தெரியும். அதை சொல்ல வந்தையா. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.